வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கிறோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் டெர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். முல்லைத்தீவு வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவத்தின் பாக்குத்தண்டல் உற்சவம் இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப உற்சவமான பாக்குத்தண்டல் உற்சவம் இன்று அதிகாலை சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று தொன்மைமிக்க தெய்வமான வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் நிகழ்வை ஆலயத்துடன் தொடர்புடைய வீடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய உற்சவமாக இந்த பாக்குத்தண்டல் உற்சவம் அமைந்துள்ளது. அந்த வகையில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தில் மடைபெறவி வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஆலயத்துடன் பாரம்பரியமான தொடர்புடைய குடும்பங்களிடம் சென்று பாக்குத்தண்டல் இடம்பெற்றது. பாக்குத்தண்டலுக்கு சென்றவர்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தினை சென்றடைந்ததும் அங்கு அம்மன் சன்னிதானத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பாக்குத்தண்டல் நடைபெற்று 7வது நாளில் முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தமெடுத்து வந்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் அம்மன் சன்னிதானத்தில் உப்பு நீரில் விளக்கேற்றி கண்ணகி அம்மனின் பொங்கல் ஆரம்பமாகும். அந்த வகையில் எதிர்வரும் 13ஆம் திகதி திங்கட்கிழமை கடல் நீர் தீர்த்தம் எடுத்தல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து 7 நாட்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தில் அம்மன் சன்னிதானத்தில் உப்பு நீரில் விளக்கெரியும் அற்புத நிகழ்வு இடம்பெற்று எதிர்வரும் 19ஆம் திகதி காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெற்று 20ஆம் திகதி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய உள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. ஒரே விண்ணப்பமே கிடைத்தது. இதனால் இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் KDS ரோவன் சந்திர தெரிவித்துள்ளார். இதற்கமைய திட்ட யோசனைகள் விரைவில் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஏர் இண்டிகோ விமான சேவை நிறுவனமும் விமான பயணத்தை முன்னெடுக்கும் எனவும் தெரிவித்தார். அலையன்ஸ் ஏர் நிறுவனம் மட்டுமே தற்போது யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவையை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ என தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எவரிடமாவது பணம் இருக்கிறது என்பதற்காகவும் அமைச்சு பதவி இருக்கின்றது என்பதற்காகவும் அவருக்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பளித்தால் அது நியாயமானது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுதந்திர கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியமை குறித்து நான் கவலையடையவில்லை. ஆனால் கட்சிக்கும் எனக்கும் இடையிலான பிணைப்பை முற்றாக இல்லாமலாக்கும் வகையில் எனது உறுப்புரிமை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் பறிக்கப்பட்டமை வேதனை அளிக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதிமன்றத்தின் ஊடாக நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். கட்சியின் அங்கத்தவர் அல்லாத ஒருவர் தற்போது பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வெளிநாட்டு ஒப்பந்தத்தின் மூலமே நமது நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று தற்போது வெளிநாட்டு பகுதியில் உள்ள ஒருவரால் சுதந்திர கட்சியும் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரே புதிய தலைவருக்கான பெயரை முன்மொழிந்துள்ளார். பதில் தலைவராக நியமிப்பதற்கு சுதந்திர கட்சியில் வேண்டியளவு சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் இன்று பணத்துக்காக கட்சி காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது.
மே தினத்தன்று விஜயதாச ராஜபக்ஷவே சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என மைத்திரிபால தெரிவித்தார். ஆனால் அவரால் அவ்வாறு தனது தீர்மானம் எடுக்க முடியாது. ගොඩනගලා එතනින් පස්සේ අපිට පුළුවන් ඉතින් ඒ වගේම දෙන්නෙක් තමයි කන්දුරු රටින්ම තමයි පක්ෂය පාවා දුන්නේ. මේ පක්ෂය ඕන තරම් නායකයෝ ඉන්නවා වැඩ බලන්න සභාපතිවරු විදිහට දාන්න. නමුත් මට හිතෙන්නේ இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அங்கனுகுல வலச பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அத்துடன் இம்மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒரு வருடத்தில் 1700 குழந்தைகள் தத்து கொடுக்கப்படுகின்றனர் என பதிவாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தத்து கொடுக்கப்படும் அதிகளவான குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கே கொடுக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு நபர்களிடம் தத்து கொடுக்கும் போது அது தொடர்பில் பதிவாளர் திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நெருக்கடி, திருமணத்துக்கு புறம்பான உறவுகள் போன்ற காரணங்களிலேயே பிறந்த குழந்தைகள் தத்து கொடுக்கப்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்களும் அதிகரித்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் மதுபோதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கலந்து கொண்டார். மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் பாவனையால் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனை ஒரு சவாலான விடயமாக காணப்படுவதாக இதன்போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். போதைப் பொருளானது குடும்பங்களின் அடிப்படையை சிதைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக செயற்பட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். வடமாகாணத்திலே போதைப் பொருள் பாவனை என்பது சவாலாக இருக்கின்ற ஒரு விடயம். இந்த சவாலுக்கு நடுவிலே தான் நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு முதலாம் தரத்திலே அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களே ஓயல் தரத்திலே 73% மாணவர்கள் சித்தி அடைகின்றார்கள். அதே போல ஏஎல் தரத்திலே 68% மாணவர்கள் காப்போத்தா உயர்தரத்திலே சித்தி அடைகின்றார்கள். 68% மாணவர்கள் சித்தி அடைகின்ற இடத்திலே 10% மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 10% அப்பால் நாங்கள் ஏனைய 10% தொழில்நுட்ப கல்லூரி, அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று அவர்களை 10 தொடக்கம் 15% நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏனைய இளைஞர்கள், யுவதிகள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திலே அனாதரவாக விடப்படுகின்றார்கள். அதாவது இந்த சமூகத்திலே எந்த ஒரு வாய்ப்பும் இன்றாமல், எந்த ஒரு
வாய்ப்புமே அளிக்கப்படாமல் சமுதாயத்திலே கைவிடப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர் யுவதிகளுக்கான விடைகளை தேடுகின்றவர்களாக இந்த சமூகம் இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. கடந்த வருடத்திலே நாங்கள் ஒரு கணிப்பீட்டை கேட்டிருந்தோம். கடந்த வருடத்திலே வடமாகாணத்திலே கடமையாற்றிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் 9 பில்லியன் 9 பில்லியனை இந்த மாகாணத்திலே செலவழித்திருக்கின்றார்கள். அதிலே 3 பில்லியன் ரூபாய் கண்ணிவடி அகற்றுவதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் 4 பில்லியன் ரூபாய் பயிற்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன், நீங்கள் அளித்த பயிற்சிகளையும் உங்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலையும் எங்களுக்கு தாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளோடு அவர்கள் ஏதாவது தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றார்களா அல்லது தொழில்கள் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களை நாங்கள் ஏதாவது ஒரு வகையிலே எங்களுடைய அரச செயல்பாடுகளிலோடோ அல்லது அவர்களுக்கு உதவிகளை வங்கிகள் மூலமோ ஏதாவது கடன் திட்டங்கள் மூலம் வழங்கி அவர்களை ஏதாவது சுய தொழில்களில் ஈடுபடுத்த முடியுமா என்பதை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இந்த போதை என்று சொல்லுகின்ற விடயம் எந்தளவு தூரத்துக்கு இந்த குடும்பங்களின் அடிப்படையை சிதைத்து கொண்டிருக்கின்றது என்பது. பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு நிச்சயம் தேவை என்ற விடயத்திலே மாற்று கருத்து எதுவும் இல்லை. பொருளாதார சுதந்திரம் கிடைக்கின்ற போதுதான் அவர்கள் அத்தனை விடயங்களிலுமிருந்து விடுதலை அடையக்கூடியவர்களாக இருக்கும். எனவே அதற்காக நாங்கள் கடுமையாக செயற்பட்டிருக்கின்றோம். நாங்கள் போதைப் பொருளை பாவிக்காதே, மதுவை பாவிக்காதே என்று போதிக்கிறதை விட அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை பெருமதியான விடயங்களிலே செலுத்துவதற்கான வழிகாட்டலை சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே அப்படியான செயற்பாடுகளை கிராமமாக நாங்கள் ஊக்குவிப்பதற்கு ஆன வளங்களையும் அதற்கான பாரிய அளவு இல்லாவிட்டாலும் சிறிதளவு நிதிகளையும் தற்போது நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். எனவே இப்படியாக ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ரீதியிலே இந்த போதையிலே இருந்து இந்த இளைஞர்கள் யுவதிகள் குடும்பங்களை விடுவிப்பதற்காக மாகாணத்திலே இருக்கின்ற திணைக்களங்களை நாங்கள் வழிநடத்தி அறிவுறுத்தி இருக்கின்றோம். அது தனிய திணைக்களங்களினாலோ அதிகாரிகளினாலோ மட்டும் செய்யப்படக்கூடிய விடயம் அல்ல. அதற்கு அரசியல் தலைமைத்துவங்களும் அதே போல உங்களை போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய கூட்டுறவும் அதே போல சமூக அமைப்புகளினுடைய ஒத்துழைப்பும் சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தனுக்கு யாழில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஈழவேந்தன் எனப்படும் மாணிக்க வாசகர் கனக சபாபதி கனகேந்திரன் கனடாவில் காலமானார். அவரின் இறுதிக்கிரியை நேற்று கனடாவில் நடைபெற்றது. இவரை நினைவேந்தும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொக்குவிலில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. ஈழவேந்தனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நான் இந்த இடத்திலே இந்தியாவுக்கும் இந்த சிங்கள தரப்புக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், இந்தியாவோடு தேசிய பாதுகாப்பு விடயத்திலே இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய சீனா போன்ற தரப்புகளுக்கு இடமளிக்கக்கூடாது. அவர்கள் பூகோள ஆதிக்க அல்லது பிராந்திய ஆதிக்கத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமான செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இந்தியாவிடமும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளிடமும் வேண்டிக் கொள்வதெல்லாம்
எங்களுடைய தேசத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கு முதலிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்திய தூதுவருடைய வருகை முக்கியமானது, அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் அவரிடம் மன்றாட்டமாக கேட்கின்றோம், மயிலத்த மடுவுக்கு செல்லுங்கள், மாதவனைக்கு செல்லுங்கள். அங்கே தமிழர்களுடைய 3 லட்சம் மாடுகள் வளர்க்கப்பட்ட அந்த மேய்ச்சல் திரை எவ்வாறு சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரடியாக பாருங்கள். அந்த இடத்திலிருந்து அந்த சிங்கள ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றி அந்த இடத்தை மீண்டும் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று திரியாய் போன்ற பகுதிகளிலே இன்று பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் கபலீகரம் செய்யப்பட்டு புத்த விகாரைகள் கட்டப்படுகிறது. மூதூரிலே 64 மூதூருக்கு செல்லுகின்ற வழியிலே 64 கட்டை மலையிலே ஒரு பௌத்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் உடனடியாக அந்த இடங்களிலே தலையிட்டு இந்த விடயங்களை கட்டுப்படுத்தி தமிழர்களுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து நீங்கள் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவற்றை நீங்கள் செய்யாமல் வெறுமனே சிங்களவர்கள் கோவப்பட்டு சீனாவுடன் சென்று விடுவார்கள் என்பதற்காக சிங்கள தரப்பை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த அட்டூழியங்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டு உங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசத்தை அழிக்கின்ற செயல்பாடுகள். அதனால் தயவு செய்து உங்களுடைய அணுகுமுறையிலே நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டும். போருக்கு பின்னரான 15 ஆண்டுகளிலே ஒற்றை ஆட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளுக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுத்து அதன் சதிகளை முறியடிக்கின்ற பாதையிலே உள்ளக விசாரணைக்குள் முடக்குகின்ற முயற்சிகளை அம்பலப்படுத்தி ஒரு சர்வதேச விசாரணையை கோரி வருகின்ற எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழினும் இனமும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கிளிநொச்சி பாரதிபுரம் ஆதவன் விளையாட்டுக் கழகத்தில் ஏற்பாட்டில் கரப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி ஆரம்பமாகியுள்ளது. கிளிநொச்சி பாரதிபுரம் ஆதவன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் லீக் முறையிலான கரப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியின் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. விளையாட்டுக் கழக மைதானத்தில் சுற்றுப்போட்டி நடைபெற்றது. குறித்த ஆரம்ப நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஆனா வேலுமாளிகன், கிளிநொச்சி நகர் வர்த்தக சங்க தலைவர், அனுசரணையாளர்கள், கிராம சேவையாளர், விளையாட்டு உத்தியோகத்தர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்தொடரில் மாவட்டத்தின் 13 கழகங்கள் குறித்த தொடரில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.